மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கோர்ஸ் கிரைண்ட் பண்ணிவிடுங்க. கொரப்பாக அரைச்சிக்கின்னு அதை செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மசாலா கிரைண்ட் பண்ண அதே ஜாரில் இஞ்சி போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கலாம். அதே ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நல்ல ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல்லு, நல்லா க்ரீனிஷாக இருக்கணும் இந்த தொன்னை பிரியாணி. அதுக்காக கறி லீவ்ஸும் போடுறேன். அப்புறம் காரத்துக்கு நம்ம தேவையான அளவு பச்சை மிளகா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா போட்டுட்டோம், புதினா போட்டுட்டோம். இப்போ உப்பு இது போட்டு நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். இந்த மசாலா தான் நம்மளுக்கு பிரியாணி, தொன்னை பிரியாணிக்கு க்ரீன் கலர் கொடுக்குறது. நம்ம க்ரீன் மசாலா சூப்பராக ரெடி. ஆயிலில் ஆனியன்ஸ் போட்டோம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க க்ரீன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலே இது நல்லா ஃப்ரை ஆகி இதுலேருந்து ஆயில் நம்ம ஊற்றி இருக்கிற ஆயில் கீ எல்லாம் செப்பரேட் ஆகி வரணும். அந்த அளவுக்கு இது ஃப்ரை ஆகணும். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம மசாலா பூண்டு இஞ்சி போட்டுட்டு அடி பிடிக்கிற மாதிரி ஆகுது. இந்த மாதிரி தான் இது நல்லா ஆயிலில் வதங்கணும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி வச்ச கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ போடுறேன்னா 1.5 டீஸ்பூன் போடுறேன். இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் அண்ட் பிரியாணிக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கர்ட் ஊற்றிக்கிங்க. குக் ஆகிறதுக்கு சால்ட் போட்டுக்கலாம். சிக்கன் பீசஸ் பெருசாக இருக்கிறதுனால நான் ஒரு 15 மினிட்ஸ் இதை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். நம்ம பிரியாணிக்கு சிக்கன் மசாலாவில் போட்டு பாயில் பண்ணோம். இப்போ பாருங்க சூப்பராக பாயில் ஆகிடுச்சு. 15 மினிட்ஸ் டைமர் வச்சு விட்டேன். இப்போ 1:2 ரேஷியோ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு காரம் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஊற வச்சு வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரைஸ் போட்டு பிறகு இந்த மாதிரி பாயில் ஆகுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் ஒரு 5 மினிட்ஸு. அப்புறமா நம்ம சிம்மரில் வச்சுக்கலாம். ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் டைமர் வச்சுட்டு நம்ம பிரியாணி பார்க்கலாம். பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் புதினா இலைகள், கொத்தமல்லி இலைகள், நம்ம தொன்னை பிரியாணி சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம தொன்னை பிரியாணி சர்வ் பண்ணிக்கலாம்.